எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர். சத்தியமாக அறிஞர் அண்ணாவை பற்றி நான் பேசலைங்க. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி தாங்க பேசுகிறேன். ஆமாங்க, சிஎஸ்கே டீம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியாக இருந்தாலுமே இன்னும் வந்து கெத்தை வந்து காமிச்சிட்ருக்க ஒரு ஃபேன் பேஸ் தான் வந்து சிஎஸ்கே ஃபேன் பேஸு. ஆனால் நான் பட்ட மும்பை கிட்ட அசிங்கமாக தோத்தாலுமே மும்பை கிட்ட தோத்தது வந்து ஒரு கிரெடிட்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா மும்பை வந்து 5 கப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு வெத்து துப்பாக்கி ஆர்சிபி வந்து ஏற்கனவே நம்மளோட கிரவுண்டில் வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நடக்கிற மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து நம்மளோட மான பிரச்சனை. மாறா எப்படியாச்சும் அடித்து ஜெயிச்சிடறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் கூட நடந்த அந்த மேட்ச்சில், அதாவது பெங்களூரில் நடந்த அந்த மேட்ச்சில் என்ன நடந்தது, போஸ்ட் மேட்ச் சினாரியோ எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேசிக்கலி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெக்கல் பண்ணி ரொம்ப கேவலப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அவங்க ஊரில் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வந்து கேம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அவசியமான ஒரு ஒன்று. இதுக்கு அப்புறம் நடக்க இருக்கிற பாக்கி 3 கேமில் வந்து தோத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கடைசி போஸ்ட்டில் தான் இருக்கோம், பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு மாற போகிறதில்ல. நம்மளால் இன்னொருத்தங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியல இப்போதைக்கு. ஆனால் நம்ம கடைசியில் தான் இருக்கும். அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் நம்மளோட ஆக்சுவல் பரம எதிரி, ஃபேன் பேஸ் எதிரியாக இருக்கக்கூடிய ஆர்சிபி டீமை அவங்களோட மண்ணிலேயே வந்து தோக்கடிக்கிறது பெரிய விஷயங்க. இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னா இவங்க இவ்வளோ நாள் பண்ணாத பர்ஃபார்மன்ஸுக்கு ஃபேன் பேஸ் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு கப்பை ஜெயிச்ச அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சிஎஸ்கே நான் திருப்பி சொல்கிறேன், ஜெயிச்சிடுமாரா விட்றாதா, கடைசி சான்ஸ் டு மேக் யுவர் ஃபேன்ஸ் ஹாப்பி. இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கேம் ஜெயித்தாலும் ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி கேம் ஜெயிச்சா இட் வில் மேக் டிஃபரன்ஸ் டு த ஃபேன் பேஸ். அதான் சொன்னேன், எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் தான் சிஎஸ்கே ஃபேன் பேஸ். தேங்க்யூ, பை பை.